ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்திருப்பு சார்பாக உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் ஐடிக்கு பேச ஒரு டாபிக் பேர் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சியுடைய ஒரு மாநில பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு நபர் நைனா நாகேந்திர ஒரு நபர். பாஜக மாநில தலைவராக வந்தவர். முன்னாடி அதிமுக கட்சியை சார்ந்தவர். இப்போ பாஜக கட்சியுடைய மாநில தலைவர். ஸோ இவர் பேச்சின பேச்சு ரொம்ப ரொம்ப ஒரு கீழ்த்தனமான பேச்சு. என்னடா அப்படி கீழ்த்தனமான பேச்சு? யாரை பற்றி பேசியிருக்கான்னு மகளே? விஜய், தாவேக கட்சியின் தலைவரும் நாளைய முதல்வராக காத்து கொண்டிருக்கும் நம் தமிழ்மாறன் கூட்டத்தின் தலைவரான விஜய் அவர்களை பற்றி ஒரு அவதூறு பேசியிருக்கார். விஜய் அவர்கள் திரிஷாவோட பிடியிலேருந்து வெளியே வரமாட்டார், திரிஷாவோட பிடியிலேருந்து அவர் காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேச்சு. அரசியலில் இவர் என்ன வேணால் பேசலாம், அது கருத்து வேறுபாடுகளாம். ஆனால் முறையான ஒரு மரியாதையான அவதூறாக எந்த ஒரு கட்சி தலைவரையும் பேசக்கூடாது. இவர் விஜயும் திரிஷாவும் ஒன்று சேர்த்து வச்சு பேசினது இப்போ ஒரு பூதாகரமாக ஆகி பல்வேறு சர்ச்சைகளை இப்போ மாட்டிட்டு நிற்கிறாரு நம்ம நைனா நாகேந்திரன். விஜயும் திரிஷா வச்சு இவர் தவறாக ஒரு பேசின பேச்சு. அதாவது ஒரு பெண் ஒரு திரைப்படத்தில் இருந்தாலும் சரி, அரசியலில் வந்தாலும் சரி, அவள் வளர்ச்சின்னு பார்த்தாலும் ஒரு ஆணோட பார்த்தாலும் அவர் தவறாக பேசுகிற உலகம் ராமாயண காலத்துலேருந்து இப்போ உள்ள ஜென்சிக்கு காலம் வர வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா நம் சமுதாயத்தோட பார்வை அதுதான். ஸோ அதனால் இப்போ இவர் பேசின இந்த பேச்சு என்னென்னா, ஒரு திரிஷா ஒரு நடிகையாக இருக்கட்டும், ஒரு இருந்தாலும் ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு சினிமாவில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண், பல பேரில் வச்சு ஒரு பெண்ணாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண்ணை போய் ஒரு தவறான எந்த ஒரு அடிப்படை இல்லாமல் விஜய் அவர் ஒன்றா வச்சு பேசினது தான் பூதாகரமாக இருக்குது. ஏற்கனவே இது மாதிரி ஒரு நபர் அதிமுக சார்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ கருணாசியும் திரிஷா நம்ம கூவத்தூருக்கு வந்துட்டு போன மாதிரி பேச்சு ஒரு பிரச்சனைகளை மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு வரை கேட்டார். இப்போ நைனா நாகேந்திரன் இது மாதிரி பேசியிருக்கிறது சொந்த கட்சிக்காரங்கிட்டே வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக திவிக கட்சியினரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவர் சார்ந்த கட்சிக்கு முன்னாள் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கேட்டப்போ அவங்க ஒன்றும் பேசாமல் அமைதியாக போயிட்டாங்க. ஸோ அவருடைய இந்த பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துடைய விஷயமாக தான் இருக்குது. இது மாதிரியான பேச்சை அவர் பேசாமல் ஏன் இது பண்ணுறாரு? ஒரு நடிகை எல்லா நடிகையும் ஒரே மாதிரி ஆயிடுவாங்களா? விஜய் அவர்களும் ஒன்றா வச்சு ஏன் பேசுகிறாருன்ட்டு இது டிவிக்கு மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ நைனா நாகேந்திரன் தன்னுடைய வாயை இது மாதிரி விட்டு மாட்டிக்கிட்டது இனிமேல் தம்பி எடுப்படாது. தயவு செஞ்சு அவருடைய பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு கழிக்கணும். ஏன்னா அரசியல் கருத்துக்கள் இருக்கலாம், என்ன வேணால் பேசிக்கலாம், என்ன வேணால் இது பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு தலைவர் ஒரு அவதூறாக ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெண்மணியை இதை தொடர்புபடுத்தி பேசுறது முறையில் அரசியல் மரபுக்கு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக தான் ஆகும். ஸோ நைனா நாகேந்திரன் பேச்சு கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லி நான் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெற முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.